வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வெற்றிகொண்டான். 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஏப்ரல் 3ஆம் தேதி முதல் தாய்லாந்திற்கு 2 நாள் பயணம் மேற்கொள்கிறார். இந்தியாவும் தாய்லாந்தும் வரலாற்று ரீதியாக மிக இணக்கமான உறவுகளை கொண்டுள்ளதாகவும் நாகரிகம், கலாச்சாரம் மற்றும் மத ரீதியான பிணைப்புகளை பகிர்ந்து கொள்வதாகவும் வெளியுறவுச் செயலர் திரு ஜெய்தீப் மஜும்தார் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கை, இந்தோ பசிபிக் தொலைநோக்கு பார்வை மற்றும் பிம்ஸ்டெக் ஆகியவற்றில் தாய்லாந்து முக்கிய பங்கு வகிப்பதாக திரு ஜெய்தீப் மேலும் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 120வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும், ஏர் செய்தி வலைதளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒளிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். புதுச்சேரியில் வசிக்கும் மாணவர்களுக்கு புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் உள்ள அனைத்து பட்ட மற்றும் பட்ட மேற்படிப்புகளில் 25% இடஒதுக்கீடு வழங்க வேண்டி புதுச்சேரி மக்களவை உறுப்பினர் திரு வைத்தியலிங்கம் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வ கணபதி ஆகியோர் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் திரு ஜெகதீப் தன்கரை சந்தித்து வலியுறுத்தியுள்ளனர். நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு ஆகாஷ்வாணியின் ஆராதனா யூடியூப் சேனலில் நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சிகள் நாளை முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை ஒளிபரப்பாக உள்ளது. IPL கிரிக்கெட்டில் நேற்று சென்னையில் நடைபெற்ற ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை 50 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இன்று இரவு 7:30 மணிக்கு அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.